இதில் எங்கே யார் தொய்வடைஞ்சாலும் இந்த சமூகத்துக்கு அது சீர்கேடுன்னு அர்த்தம். அப்போ அந்த வகையில் சரி, ஆசிரியர்கள் காசு வாங்குறாங்க, வேற வழி இல்லாமல் போகிறாங்க, பணியாற்றுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் நூலகர்கள் அவ்வளவு பேரும் இவ்வளவு ஆர்வமாக இருப்பாங்களான்னா அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? நமக்கே திருநெல்வேலியில் எத்தனையோ கிளை நூலகங்கள் இருக்குது, தஞ்சனூர் இருக்குது, டவுனில் இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, எத்தனையோ கிளை. இருந்தாலும் நாம் அகிலன் சார் நடத்தக்கூடிய அந்த மீனாட்சிபுரம் கிளை நூலகத்தில் தான் எல்லா நிகழ்வுகளும் நடைபெற்று எனக்கு தெரிஞ்சு. வேற எங்கேயாவது நடந்தால் சொல்லுங்க, நான் கேட்குறேன். திருநெல்வேலி மாநகரத்துக்குள்ள மைய நூலகத்தில் நடக்கும், அது பொதுவானது. அது போக பார்த்தீங்கன்னா தவறாமல் நடத்துறது அவருடைய ஆர்வத்தின் காரணமாக ஏதாவது ஒரு பணி செய்யணும். இந்த நம்ம செய்கிற வேலைக்கு ஏதாவது ஒரு பணி செய்யணும். கூடுதலாக வந்தவன் சேரில் உட்காந்தான், தூங்கணும், எந்திரிச்சுக்கணும் அப்படின்னு அவனால சம்பளம் கிடைக்க தான் போகுது. இத்தனை நேரம் கூப்பிட்டு அப்படி கூட செலவழிச்சு தூண்டுக்கிட்டு வாங்கி போட்டாலும் சம்பளம் கிடைக்க தான் போகுது. அப்படி இல்லாமல் அதனால தான் நான் இங்கே எல்லா இங்கேன்னு சொல்லலை, அவர் முன்னாடின்னு சொல்லலை. நான் எங்கே பேசினாலும் கூட ஒரு நல்ல நூலகருக்கு எடுத்துக்காட்டு மீனாட்சிபுரம் கிளை நூலக அகிலம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் திறனாய்வு செய்ய வேண்டிய நூல்கள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம புத்தக திருவிழாவிலே 7 புத்தகம் நம்ம வெளியிட்டாச்சு. எல்லாருமே பெரும்பாலும் உள்ளூர் நண்பர்கள் தான். எல்லா நூலையுமே நம்ம இந்த மாதிரி கொண்டாடத்தான் செய்யணும். ஒரு நூல் பேசப்படும் போது மட்டும்தான் அந்த எழுத்தாளருக்கு அது பெருமை சேர்க்கும். பேசப்பட்டாதான் சும்மா வாங்கி நமக்கு நண்பரியா இந்தாங்க 100 ரூபாய் கொடுங்க, அதில் எந்த பிரயோசனமும் இல்லை. நீங்கள் சொல்கிறதான் நான் சொல்கிறேன். அந்த நூலை வாங்கினா படிக்கணும், பேசணும். அப்போ தான் அந்த நூலுக்கும் பெருமை, எழுத்துக்களுக்கும் பெருமை. தமிழ்நாடு அளவில் உலக அளவில் எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அதனால் இருந்தாலும் கூட நம்மை சுற்றி இருப்பவர்களையாவது நம்ம வாசிக்கிறோம். அதுதான் நான் முதல்ல சொல்லுவேன். திருநெல்வேலியிலேயே எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்காங்க, எத்தனையோ கவிஞர்களுக்காக வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய திறனாய்வுக்கு உட்படுத்தணும்னா அவங்களுடைய செயல்பாடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு. முதல் கதை தொகுதி தான் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. பிரபு கவிதை தொகுதி முதல்ல தான் வெளியிட்டிருக்கிறார். இத்தனை வருஷம் கழிச்சு சிலருக்கு சின்ன வயசுல வாய்ப்பு கிடைக்கும். இந்த சூடாமணி சின்ன வயசுலேயே 3 புத்தகம் 4 புத்தகம் வெளியிடுச்சு. தம்பி வாலிப வயசுலேயே வெண்பா வெளியிட்டார். அன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். நான் எப்பவும் படிக்க ஆரம்பித்தாலும் கூட, என்னுடைய 7ஆம் வகுப்பில் படிக்க ஆரம்பித்தாலும் கூட, நான் முதல் புத்தகம் வெளியிட்டது 55வது வயசில் தான். 2014-16 தான் நான் வெளியிட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் என்றைக்குனாலும் நூல்களை வாசிக்க அதோட வெளியேற்றம் அவுட்புட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? இன்புட்டு போனால் நிச்சயம் அவுட்புட் உண்டு. அதனால் அந்த வாசிப்பு திறன் மேம்பட நம்ம ஏதாவது மொழிக்கு செய்வோம். அது கட்டுரையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த வகையில் நம்முடைய கதாநாயகன் ஹரிஹரன் சார் கொஞ்சம் எழுந்திருக்கீங்க. சிரிக்கக்கூடாது, சிரிக்காம அங்கே பாருங்க. சிரிக்கவே கூடாது. இல்லை, ஆனால் செரலா பார்க்கல. இந்த முகத்துக்குள்ள காதல் இருக்குன்னு எவனாவது நம்புவானா? இப்படி அதாவது இது நபராய்வு முகத்தை பார்த்து நம்ம தவறாக கணிச்சிருவோம். இயல்பாகவே அப்படிதான். நானே நிறைய முறை ஏமாந்துருக்கேன். அதில் ஏமாந்ததுல ஒரு ஆள் தான் காந்திரடி வேலை. ஆமாம், இவெல்லாம் என்னத்தை கவிதை எழுதி என்னத்தை படிக்க போகிறான் அப்படின்னு முதல் நாள் நினச்சேன். அவருடைய கவியரங்க கவிதையை கேட்டதுக்கப்புறம் நானே வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். இப்படி நினைக்காதடா, நினைக்காத. இல்லை, அதுதான் சொல்ல பாருங்க. நம்ம நினைப்போம் தவறாகவே பேசணும். சில நல்லா பேசணும்னு நினைச்சிருப்போம். போயிட்டு பாவி இப்படி கையை முடிச்சுட்டு இப்படி நம்ம தூங்க வச்சுட்டு போயிட்டாங்க ஐயா அப்படின்னு காப்பி குடிக்கிறேன். சில விஷயங்கள் அப்படி சைலண்டாக கேட்கும். உங்கள் வீட்டுக்காரங்க ஏதோ பெரிய தப்பு படிச்சுட்டு வெளியே அவரு வேற இது பதிஞ்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் கட் பண்ணி அது வேற. அது மாதிரி ஹரிஹரன் சார் பார்த்தோன்னா ஒரு கோகார பேராசிரியர் தான் நினைச்சேன் முதல்ல பார்க்கும்போது. அவருடைய பேர் எனக்கு கொஞ்சம் பரிச்சயம். நம்ம நாளிதழ் வாசிக்கிறதுனால அந்த குறிப்பாக எல்லாத்தையும் சுத்தமணி உமா ஹரிஹரன் தான். ஹரிஹரன் படம் உமா ஹரிஹரன் போடுவார். சுத்தமணி திருநெல்வேலி மாவட்டத்தில் யாரெல்லாம் எழுதான்னு நான் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். முன்னாடி எனக்கு லைப்ரரிக்கு போய் அதான் வேலை. வர புக்கெல்லாம் எடுப்பேன், வாசகர் எடுத்து நேராக பார்ப்பேன். யாரெல்லாம் நம்ம ஊருக்காரர்கள் அப்படின்னு பார்ப்பேன். யாரெல்லாம் நம்ம ஊருக்காரர்கள். அதில் தான் மூர்த்தி, பெங்களூர், திருவண்ணூர், செய்யாறு, வாசுதேவன், இந்த மாதிரிலாம் மனப்பான எனக்கு. அவங்கெல்லாம் எல்லா
படத்துலையும் கடிதம். அயன்புரம் சத்யநாராயணன் ஒரு சினிமா படத்திலே வந்துட்டான். அவன் பேரை சொல்லி அவன் பேரை வசனத்திலே கொண்டாந்துட்டாங்க. எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வடமடக்கின தாளை எடுத்து பார்த்தாலும் அதில் அயன்புரம் சத்யநாராயணன் பேர் இருக்கும். அந்த மாதிரி இத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்போ நான் அப்படி உற்று நோக்கின பேர் தான் உமாகரிகள். நான் உண்மையிலேயே பொம்பளையாள் தான் நினச்சேன். அப்புறம் காலப்போக்கில் தான் எனக்கு தெரிஞ்சது பசுமன் முத்தனமல்லி தேர்வு கல்லூரியுடைய தமிழ் துறை பேராசிரியர். அப்புறம் ஏதோ ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நெருக்கமாயிடுச்சு. எப்படி நெருக்கமாச்சுன்னே தெரியல. அது ஜெயபாலன் சார் கதையா, இல்லாட்டி அந்த தமிழ் லைப்ரரி கதையா, இல்லாட்டி மைய நூலகத்தில் உள்ள பிரச்சனைன்னு தெரியல. நெருங்கின அப்புறம் தான் உண்மையிலே இது காதல் சொல்லக்கூடிய முகம் தான். உண்மையிலே அவர்கிட்ட எந்த கல்லங்கமும் கிடையாது. கல்லங்கம்னா எங்கே இல்லையோ அங்கே காதல் நிச்சயமா இருக்கும். நம்ம பொதுவாக காதலுக்கு கல்லங்கபடம் இருக்கும். ஆனால் அந்த காதல் வரணும்னா கல்லங்கபடம் இல்லாத மனசு அது இருக்கும். கல்லங்கபடத்தோடு எழுதக்கூடியது தான் காதல். ஆனால் அது அவங்க மனசுல இருக்காது. அதுதான் அங்கே ஊடல். அந்த மாதிரி ரெண்டாவது, காதல்ங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெவ்வேறானது. உங்களை வச்சுட்டு உங்களுடைய காதல், உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய நோக்கம், காதலனை பார்க்கக்கூடிய பார்வை, நீங்க சிந்திக்கக்கூடிய சிந்தனை வேற, நாங்க பார்க்கக்கூடிய பார்வை வேற. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா, நாங்க முதல்ல தோற்றத்தை தான் பார்ப்போம். தோற்ற பொழிவை தான் ஆண்கள் பெரும்பாலும் பார்ப்போம். ஏதோ ஒரு திருத்த இருக்காங்க. நீங்க தோற்ற பொழிவை விட்டுட்டு உள்ள பொழிவு எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு நாளாகுது புரிஞ்சுக்கிறது. அது உள்ள நல்ல உள்ளதானா புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. அதுதான் நம்ம கஷ்டப்படுறது. அதான் நம்ம என்ன சொல்லணும், ப்ரொபோஸ் பண்றோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு தாமதமாகுதுன்னா, நம்மளை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட வருவாங்க. வந்துட்டா விட மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்குமான நுண்ணிய மன உணர்வுகள் நிறைய இருக்கு. அதான் அந்த உலகமே இயங்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தானே இயங்கிட்டு இருக்கு. என்னாச்சு, 10 நிமிஷம் ஆயிட்டோமா? தலை நினைச்சு போயிடும். சரி, இருந்தாலும் அந்த நினைவுகள் உங்களுக்கு இளமையா தான் இருக்க போகுது. அதை நல்லா ஞாபகம். முதல் என்னைக்குமே முதல் அப்படிங்கறதுல ஒரு ஸ்பெஷல் உண்டு. என்னைக்குமே முதல் குழந்தை, முதல் காதல், முதல் வேலை, முதல் சந்திப்பு எல்லாத்துலயுமே நிச்சயம் ஒரு ஸ்பெஷல் உண்டு. நீங்க என்னத்தை தான் நீங்க சர்ஃபெக்ஸில் போட்டு கழுவுனாலும் முதல் காதல் உங்கள் மூளையை விட்டு நவளவே நவளாது. அந்த முகம், நீங்க என்ன எழுதினாலும் காதல்னு ஒரு வார்த்தை வரும்போதே அந்த முகம் தான் உங்களுக்கு வரும். நீங்க யாரை இளமை பருவத்துல காதலியா நினைச்சீங்க? தங்கலட்சுமி. அந்த முகம் தான் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து எத்தனையோ முகங்கள் நமக்கு வந்துடும், உள்ளத்துல வரும். அது காதல், நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொன்னேன், ஒரு காதல் ஒரு முறை வருவதில்லை, 10-15 முறை வரும் வாழ்க்கையில. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு காதல் தோன்றும். அந்தந்த 10 வருஷத்துல அந்தந்த சமமான உள்ள ஆள் மீது காதல் தோன்றும் கண்டிப்பா. அது இயற்கை, மனித இயற்கை. நம்ம அதுக்காக எல்லாத்தையும் பெப்பர் வெளிப்படுத்திட்டு இருக்க முடியாது. அதுதாங்க சிக்கல். நடைமுறை வாழ்க்கை அதுதான். அதை தாண்டி நம்ம மனசுக்குள்ள ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டே தான் இருக்கும். இது நான் எதையோ பேச வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, ஹரிகரன் சாரை பத்தி சொல்ல வந்தேன். அவர் இளமை தகுப்பும். ஹரிகரன் சார், உங்க புத்தகத்தை படிச்ச விளைவு அது. அத மாதிரி எழுதுறவங்களும் உள்ளார்ந்து ரசிச்சு எழுதும்போது அந்த வார்த்தைக்கு உயிர் வரும். வேற ஒன்றும் சும்மா கடமைக்குன்னு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கட்டுக்குள்ள எழுதக்கூடிய மரபு கவிதை எப்போதுமே வெற்றி பெறாது. கட்டுக்குள்ள வார்த்தைகள் இருக்கணுங்கிறதுக்காக போடக்கூடிய கவிதை சும்மா பாடப்புத்தகம் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அதுல ஒரு சம்பவம் இருந்தா, அதுல ஒரு உண்மையான ஒரு உயிரோட்டம் இருந்தா அந்த கவிதை வெற்றிக்கும். அது மரபாக இருந்தாலும் சரி, பொது கவிதையா இருந்தாலும் சரி. இப்போ இங்க என்ன அப்படின்னா, ஒரு படங்களுக்கு கவிதை எழுதியிருக்கிறார். இந்த படங்களுக்கு கவிதை எழுதுறதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. அந்த படத்தை வச்சு பார்த்தா மட்டும்தான் அந்த கவிதை பொருத்தமா இல்லையான்னு தெரியும். அந்த படம் இல்லாம நீங்க படிச்சீங்கன்னா ஏதோ சும்மா பொங்கல் வாழ்த்து கவிதை மாதிரி தான் தெரியும். அதாங்க விஷயம். படங்களுக்கு கவிதை எழுதுறதுல அப்புறம் படங்களுக்கு கவிதை எழுதிட்டு அந்த படத்தெல்லாம் தூரம் எடுத்துட்டு வெறும் வார்த்தையை போட்டுக்கணுங்க. லூசி பேர் உடனே அடக்கம் என்னத்தை உடனே
4 வரி எடுத்தே போட்டு எடுக்க என்ன சொல்ல வரேன்னே தெரியலையே அப்படின்னு. படத்தோட இருந்தா உயிர் இருக்கு சாமி, படம் இல்லாட்டா சொல்ல வரேன். படம் இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். அந்த ஏதாவது ஒண்ணு அதுதான் இந்த படத்துக்கு எழுதக்கூடிய கவிதைக்கான ஒரு சின்ன டிராபேக்னு சொல்லலாம். அதுக்குதான் இவர் என்ன செஞ்சுட்டாருன்னா அந்த படத்தோடய போட்டு தட்டார். நீங்க கவிதை வந்து கவிதை புத்தகம் இப்படிதான் முன்னாடிலாம் தபு சங்கர் கவிதையெல்லாம் இப்படிதான் ஓடிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் தபு சங்கர் கொடி கட்டி பிறந்தாரு காதல் கவிதையில. வைரமுத்தெல்லாம் வந்தார், அதுக்கப்புறம் தான் தபு சங்கர் வந்தார். இந்த கொலுசுங்கிறத வச்சுக்கிட்டே அது எல்லா கவிதையும் கொலுசை பற்றி எழுதியிருப்பார். ஒரு புத்தகத்தை ஃபுல்லாக அந்த கொலுசை எப்படியெல்லாம் யோசிக்கலாம், எப்படியெல்லாம் சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி புத்தக வடிவமைப்பில் அமெரிக்காவில் வெளியிட்ட புத்தகம் அது. அமெரிக்காவில் ஏன் வெளியிட்டாருன்னா அவன் பையன் கதாவர்கள் அங்கே அமெரிக்க தமிழ்ச்சங்க அன்போடு வான்னு அழைத்து வெளியிட்டது. இதையும் எடிட் பண்ணிருக்கோம் சாமி அப்படின்னு கிடையாது. பையனை பார்க்க போன இடத்துல அவன் சொல்லுங்க, எப்பா ஊருக்கு போனால் துட்டு நிறைய செலவழியும், செல்வம் மாதிரி டீ வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், துண்டு போடணும், ஒரு செலவு கிடையாது. வா ஏசி காலு புத்தகத்தை வெளியிட்டு ஊரில் போய் வெளியிட்டேன்னு சொல்லிட்டு ஓடு அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டார். அதுதான் விஷயம். ஆனால் நான் ஒரு 5 கவிதை மட்டும் தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு, அதுக்கு மேலே நான் சொல்ல போகிறேன். ஆனால் அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்பேன். நான் 100 ரூபா தரல, அது எப்போதும் போல வருது. அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்பேன். நான் ரிவர்ஸ்லேருந்தே வரேன். ஒன்று ஒரு கவிதை என்ன செய்யணும்னா, ஒன்று ஒரு அதோட கருப்பொருள்னால கவரப்படணும், அல்லது அதோட கட்டமைப்புனால கவரப்படணும், அல்லது அது சொல்லப்பட்ட விதத்தினால கவரப்படணும், இல்லாட்டா அதில் சொல்லக்கூடிய ஓமானங்கள் ஓமயங்கள்னால கவரப்படணும். ஏதோ ஒன்று இருக்கணும். மண்ணு மாதிரி இருக்குங்க, ஏதாவது உப்போ புளிப்போ துவர்ப்போ ஏதோ ஒரு இந்த 9 சுவையை எத்தனை சுவை சொல்லுவோம், ஏதாவது ஒரு சுவை அதில் இருக்கணும். இப்போதான் நம்ம அந்த கவிதை எழுதணும். இல்லை நகைச்சுவையாவது இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். அதில் இதுலேயே ஒரு நகைச்சுவை ஒன்று இருக்கு. அதை சொல்லிட்டு இல்லை, கொஸ்டின் அவுட் பண்ணிட்டு இல்லை, அதுதான் நினைச்சேன். சரி, அந்த முதல்ல தூரத்துல இருந்து இந்த படத்தை மட்டும் பார்த்துக்கணும். புக்கு மடக்கணும் ஒன்று சேர்த்து இந்த படத்தை பார்த்துக்கணும். படத்தை மட்டும் பார்த்துக்கணும். இந்த படத்தை மட்டும் பார்த்துக்கணும். இந்த கவிதையெல்லாம் படிக்க. ஒரு பெண் வந்து மணி கோயில்ல ஒரு மணி இது கொஞ்சம் கல்யாணம் முடிஞ்ச பெண் மாதிரி தான் தெரியுது. இதுல இருந்தாலும் சின்ன வயசுன்னு வச்சு கொடுங்க. அவன் பிளாக் அண்ட் ஒயிட்ல கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுதியா அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு இதுல வந்து எனக்கு படிக்கிறதுல தான் பிடிச்சி. சொல் நீ யாருங்க, வாயில் மணி ஓசை எழுப்ப வந்த கோயில் புறாவோ, சொல் நீ யாரென்று வாயில் மணி ஓசை எழுப்ப வந்த கோயில் புறாவோ, மனதில் வரிந்தவனை கவர வந்த மாடப்புறாவோ, வேண்டும் வரவேண்டி நிற்கும் கூண்டு புறாவோ, எண்ணங்களை அரங்கேற்ற வந்த வண்ணப்புறாவோ, அன்பின் வழியது உரைக்க வந்த அன்னப்புறாவோ, என்னை இரவில் எழுத வைக்க வந்த ஒரு சின்ன புறாவோ, சொல் நீ யாரம்மா, சொல்லிவிட்டு செல் உன் பேர் என்னம்மா அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இதுல வந்து நம்ம அந்த வார்த்தை ஜாலம் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா. மற்றபடி எல்லாரும் சொல்லக்கூடியது தான். நம்ம இதில் பெரும்பாலும் கோயில் புறாவோ, மாடப்புறாவோ, கூண்டு புறாவோ, வண்ணப்புறாவோ, அன்னப்புறாவோ, சின்ன புறாவோ சொல்லுங்க யார் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது ஒரு ரிதமிக்கா ஒரு ராகத்தை லயத்தோடு இருக்கிறதுனால நம்ம இந்த கவிதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்துக்கிடுங்க. படம் பெண் வந்து ஒரு கிறங்கிய மனசுல இருக்க மாதிரி அல்லது ஏதோ ஒரு இயக்கத்தோடு இருக்க மாதிரியான ஒரு ஓவியம் இல்லையா. ஏதோ ஒரு இயக்கத்தோடு இருக்கிற மாதிரி ஓவியம். உண்மையிலே இது வந்து உண்மையிலேயே ஒரு என்ன சொல்லுவோம்னா அகநானூற்று பாடல்கள் வர்ற மாதிரி தலைவி தலைவனை தேடி
அகநானூற்று பாடல்கள் அதிக புலம்பல்கள் இருக்கும், புலம்பல்கள் தான் இல்லையா? எப்போ வரணும் என்னன்னு தெரியலையே, எப்படி விட்டு போயிட்டானே, எங்கே இருக்கானோ, என்னை நினைப்பானோ நினைக்க மாட்டானோ, இருப்பானோ இருக்க மாட்டானோ. ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் அகநானூற்று பாடல்கள். அந்த வகையில் இந்த கவிதையை எடுத்திருக்கிறாரு. அதை தான் நான் பார்க்குறேன். எனக்கு மாற்றுக்கருத்து எது இருந்தால் நீங்கள் அப்புறம் கூட நேரம் இருந்தால் சொல்லலாம், எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நீங்கள் அப்படி இல்லை சார், நீங்கள் சொன்ன கவிதை எப்படின்னு சொல்லலாம். அதை தான் கணேசன் சார் கேட்டாங்க, ஏன் படித்ததெல்லாம் நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதில் மாற்றுக்கருத்து உங்களுக்கு இல்லையா? எல்லா எழுத்தாளர்கிட்டையும் மாற்றுக்கருத்து இருக்கும், அதுக்கு தகுந்த விளக்கம் பற்றினா ஏற்றுக்கலாம். அதுவும் அது அவங்க நீங்கள் அவங்க எழுதுறவங்க ஒரு பார்வையில் எழுதுவாங்க, படிக்கிறவங்க ஒரு பார்வையில் பார்ப்பாங்க. படிக்கிறவங்களுடைய பார்வையை சந்தேகத்தை நிவர்த்தி செய்த வேண்டியது எழுதுனவங்களுடைய கடமை. அந்த நிவர்த்தி ஆகலைன்னா அவர் அப்படியே போயிட்டார், எனக்கு ஒத்துக்கல. ஆனால் நிவர்த்தி ஆகிட்டாங்கன்னா அவர் எழுதுனவங்களை பற்றி ரைட்டு நாம் இப்படி சிந்திக்காம விட்டோமே. அதுதான் திருக்குறளில் இருக்கு. ஆளாளுக்கு ஒன்று யோசிப்பீங்க, கடைசியில் வள்ளுவன் என்ன சொல்லணும் அதை வலுவாக சொல்லிட்டு தான் போயிருக்கோம். அதில் இன்றைக்கும் அதை தான் நம்ம திருக்குறளை மிஞ்சதுக்கு எந்த நூலும் வரலன்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம். எந்த இலக்கியத்திலும் எந்த நூலும் திருக்குறளை மிஞ்சதுக்கு வரலன்னு யார் சொல்லிட்டு இருக்கோம்? இதுதான் விஷயம். கருத்தால் ஒருபோதும் பெறலாதது. இங்கே பாருங்க, உசிலை மரத்து அடியின் நின்று உசிரை கவர்ந்து போனானடி, பசலை பாய்ந்து போனதடி, தேகம் உசாவி மாய்ந்து போனதடி, பேசும் பேச்சும் மறந்திடுமோ, வந்து வீசும் காற்றும் கொதித்திடுமோ, மூசு வண்டரை பொய்கை போல என் ஈசன் நினைவும் குளிர்ந்திடுமோ, இருப்பது போல தோன்றுதடி அவன் சிரிப்பது போல தோன்றுதடி, மாயமாய் மறைந்து போனதடி மனதை காயம் செய்து கரைந்தானடி, பறவைகள் குளவி மகிழுதடி, இந்த பாவி மனசு நெகிழுதடி, என்னை தீண்டிய அவனை வர சொல்லடி, மீண்டும் என் உயிரை தர சொல்லடி. மீண்டும் என்னை தீண்டி அவனை வர சொல்லடி, மீண்டும் என் உயிரை தர சொல்லடி. அந்த உயிர் என்ன பாடுபடுது இந்த காதலர்களுக்குள்ள இடையில. இருந்தாலும் நம்ம உடம்பிலேயே உச்சபட்ச மதிப்பு மரியாதை உயிர் தான். மூச்சு, உயிர்ங்கிறது மூச்சு, மூச்சுன்னா எல்லாம் போச்சு. அதனாலதான் நம்ம எல்லாத்துக்கும் ஈடா அந்த உயிர், நம்ம உயிரையே தருவேன் அப்படின்னு சொல்றோம். இதுதான் அதிகபட்சமானது. அதிகபட்சமாக நம்ம என்ன கொடுக்க முடியும்? சொத்து சுகம் கோடிக்கணக்கான எல்லாத்தையும் தாண்டி நீ உயிர். அதான் ஏதாவது ரொம்ப உணர்ச்சி சொல்லப்பட்டு நம்ம சொல்லுவோம், உயிரை வேணாலும் எடுத்துக்கோ, நீ அவனை விட்டுரு. இல்லை நான் உயிரே தரேன், நீ லவ் பண்ணு, நீ உயிரை கொடுத்துக்கூட அவங்க லவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதனால இது ஒரு அருமையான பாடலாம் நினைக்கிறேன் ஹரிகரன் சார். உண்மையிலேயே ரொம்ப வாசிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாதாரணமா சில நேரங்கள் 17 நிமிஷம் 43 செகண்ட். அப்படியா? நான் 5 தான் சொல்லியிருக்கேன் எனக்கு. சரி, இந்த கவிதையை பற்றி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இதில் தான் சொல்லுவேன். இது பாருங்க, 2 பேர் இதில் 2 பேர் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. படம் ஒரு காதலும் காதலியும் இருக்கலாம். ஏன்னா நான் எதுக்கு படம் காட்டுறேன்னா அப்பதான் நீங்க நான் சொல்ல வர்றத உணர்வீங்க அப்படின்னு. ஏன்னா படம் இதுதான் படம் கவிதை. பார்த்தோம் ஒருவருக்கொருவர், பார்த்தோம் ஒருவருக்கொருவர், பிடித்திருந்ததால் பேசினோம், பழகினோம். நீ பேசுவதெல்லாம் சுத்தம் என்றாய், நீ பேசுவதெல்லாம் சுத்தம் என்றாய், நான் பேசுவதெல்லாம் அபத்தம் என்றாய். ஆரம்பிச்ச பிறகு நீ பேசுவதெல்லாம் சுத்தம் என்றாய், நான் பேசுவதெல்லாம் அபத்தம் என்றாய், பேசுவதை நிறுத்திக்கொள் என்றாய். முடிஞ்சுதா? சோரி முடியுது, பிரேக். பேசுவதை நிறுத்திக்கொள் என்றார். பேசாமல் இருப்பது கஷ்டம் என்றேன். இவன் செத்தான். இதுதாங்க விஷயம். ஆண்கள்கிட்ட இருக்க கெட்ட குணம் இதுதான். பேசாமல் இருப்பது கஷ்டம் என்றேன். அவ சொல்றா, பழகிவிடும் பார் என்றாய். தூசி திட்டின மாதிரி பழகிவிடும் பார் என்றாய். உண்மைதானே? நாம் என்ன பிறந்தது முதல் பேசி பழகியா இருந்தோம்? இந்த இடத்துல நீங்க கைத்தட்டுங்க சார். ஒரு காதலனும் காதலியும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 வருஷம் பழகுவாங்களா? ஒரு 3 வருஷம் பழகுவாங்களா? ஒரு 4 வருஷம்? காதல்ங்கிறதே அவ்வளவுதானே. காதல் கல்லூரி பருவத்தில் வரக்கூடியது. கல்லூரி பருவத்தில் காதலிலிருந்து கல்யாணம் வர்றதுக்கு 4 வருஷம் தான் இடைவெளி இருக்கும். 21 வயசுலேருந்து 28, 26 வயசுக்குள்ள யார் காதலிச்சாலும் அந்த 3-4 வருஷத்துக்குள்ள தான் காதலிக்க முடியும். அதுதான் இந்த கேள்வி
நாம் என்ன பிறந்தது முதல் பேசி பழகியா இருந்தோம். இது போன்ற எல்லாமே அதுக்கு அடுத்த வரையை நீங்க கெஸ் பண்ணி சொல்லணும். அதான் கேள்வி. இது போன்ற எல்லாமே எனக்கு ஏனோ கொஞ்சம். இதுக்கப்புறம் ஒரு வரி மட்டும் முடிச்சிருக்கிறாரு. நீங்க யோசிச்சுவீங்க, அடுத்த 2 கவிதையை படிச்சுட்டு சொல்லிடலாம். இது போன்ற எல்லாமே நாம் என்ன பிறந்தது முதல் பேசி பழகியா இருந்தோம், அதுல இருந்து வந்துட்டீங்கன்னு. இது போன்ற எல்லாமே எனக்கு ஏனோ கொஞ்சம். இது வரைக்கும் இருக்கியா விட தெரிஞ்ச இப்ப சொல்லிடுறது. இதுதான் கேள்வி. அது நான் அந்த வார்த்தைக்கு சமமான அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, 100 ரூபா தான் கண்டிப்பா. சரி, இதை நான் விட்டுறேன். இதை எதுக்காக எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னா, இது தமிழ் மாசத்துக்குள்ள வரிசைப்படுத்திருக்கிறாங்க. இந்த ஆனாவனா வரிசைப்படுத்துற மாதிரி தமிழ் மாசத்துக்குள்ள அதை விட்டுரும். அது ஒன்றும் ஒரு பெரிய புதிய யுக்தின்னு சொல்ல முடியாது. அந்த கவிதைகள் ஆனாவனா சொல்ற மாதிரி தான் அதுவும். அதுக்கப்புறம் அந்த ஒன்னே ஒன்று தான் காட்ட போறேன். இதை பார்த்தா நிச்சயம் காலம் கடந்து விட்டது வந்து பாத்துக்கிடுங்க. இல்ல, உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி ஸ்டில் எப்போதுமே எனக்கு பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டில் பிடிக்கும்? ஆம்பளையாருக்கு மட்டும்தான் கேட்கும், உங்களுக்கு கேள்வி இல்லை. இல்ல, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டில் பிடிக்கும்? ஒரு தனி முகம் அப்படி எங்கேயோ நம்மளை பார்க்காம மேலே பார்த்த மாதிரி அப்படி பார்த்த மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்கும் இல்லையா? நான் நேராக பார்க்கறத விட, பெண்கள் வந்து நேராக பார்க்கறத விட ஒரு சைடு ஓரமா பார்க்கறது அல்லது மேலே பார்க்கறது ரொம்ப அழகா இருக்குங்கிறது என்னோட கருத்து. கோபம் அந்த மாதிரி. சரி, இதுக்கு என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்ட்டு அதோட முடிச்சிடலாம். ஆமா, இது வந்து இதான் என்ன சொல்லுவோம்னா, ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம். ஆணுடைய எண்ணம் இது சுத்தமான ஆண்தனம்னு வச்சுக்கலாம். பெண் தனம்ங்கிற மாதிரி இது முக்கியமான ஆண் தன்மை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கவிதையில ஒரு பெண்ணை முதல்ல பார்த்தா, ஒரு அழகான பெண்ணை பார்த்தா ஆண் எப்படியெல்லாம் வர்ணிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கவிதையை இதோட கூட இந்த மெச்சூர்டா கூட வர்ணிக்கலாம். அதை பத்தி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இதோட எத்தனையோ கவிதைகள் இன்னும் அழகா கூட அழுத்தம் திருத்தமா கூட வர்ணிக்கலாம். ஆனா அவங்க அந்த புகைப்படத்துக்கு எழுதியிருக்கிறதுனால அந்த எழுத்து கிடைச்ச கொஞ்ச நேரத்துல நல்லா எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதா எங்க விஷயம். சரவணகுமார் சார் கடைசி கவிதை முடிச்சுனா அப்புறம் திருப்பி படிக்கணும்னு சொல்லக்கூடாது. சரிதானே? அப்புறம் முடிவெத்தனங்கள் சிஓ சத்தம் மட்டும் மாதிரி நான் சத்தம் மட்டும். நீள்கடலும் செவ்வானமும் நீந்தி கலந்தனவோ எதை சொல்றாரு கண்ணு. நீள்கடலும் செவ்வானமும் நீந்தி கடந்தனவோ வாழ் விழிகள் ஒளி வீசும் வேல்வெளியார் மொழி பேசும். 2 கெண்டை மீன்கள் துள்ளுகின்றன அங்கும் இங்கும். என்ன? முழு வதனம் சிரித்த போது முழு நிலவும் உதித்தது. முழு வதனம் சிரித்த போது முழு நிலவும் உதித்தது. இந்த நிலவு தான் நாம, ஆனா உண்மையான நிலம் ஓரமா இருக்கு. உண்மையான நிலவு மேடு வளமா தான் இருக்கு. நம்ம தள்ளி இருந்து பார்த்து பார்த்து ரசிச்சு எதையும் கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தா அழகத்தான் இருக்கும் சார். ரொம்ப நெருங்கக்கூடாது. முழு வதனம் சிரித்த போது முழு நிலவு உதித்தது போலும் சிரித்த போது தெரித்த ஒளியில் கோடி மின்னல் சிதறி போகும். சிரித்த போது தெரித்த ஒளியில் கோடி மின்னல் சிதறி போகும். இதுக்கு அடுத்த வரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவரை யாரும் சொல்லாத ஓமை நான் நினைக்கிறேன். யாராவது எங்கேயாவது படிச்சிருந்தீங்கன்னா தம்பியும் சொல்லலாம், சேது பழம் சொல்லலாம். இந்த பல்லுக்கு உதாரணமா சொல்லுவாங்க, முத்துப்பல் வரிசைன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டா வெண்பஞ்சு இந்த வெண்மை அதெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. வெள்ளை கலருக்கு சொல்லுவாங்க. பால் ஒன்றா செல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இவள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, முத்துக்களாய் பல்வரிசை தத்தும் கடல் நினைவு கூறும். கடல்ல அலைகள் வருது இல்லையா, அந்த அலை மாதிரி பல்வரிசை வந்து அந்த அலை மாதிரி இருக்கு. புரண்டு வருங்களா வெள்ளை கடல்ல, அந்த அலைய பல்லுக்கு ஓமானம் சொன்னது வேலைதான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேற இருந்தா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அலையை வந்து நம்ம நிறைய இதுக்கு உதாரணமாக சொல்லுவோம். மீண்டு எழுதுங்கிற ஒரு கண்மனை கவிதைகளுக்கு உதாரணமாக சொல்லுவோம். பொங்கி பொங்கி விழுந்ததெல்லாம் மீண்டு எழுந்து சொல்லுவோம். அந்த வெண்மையாக தெரியக்கூடாது ஒரு அது அப்படி தானே, ரொம்ப நீளமும் இருக்காது, அந்த வெள்ளையாக புரண்டு வருவது ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. அப்படி வரும்போது அந்த குறிப்பிட்ட அளவில் இருக்கிறதுனால அதை எடுத்துருக்கிறாரு. ரொம்ப நன்றி சார். நான் இதை எங்கேயாவது பயன்படுத்தியிருக்கேன். கன்னியின் கனிமுகத்தில் கடலும் வானும் கலந்து போகும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கிறாங்க, படிங்க. இதோட கூட வரக்கூடிய 9ஆம் தேதி என்னுடைய 2 நூல் வெளியிட இருக்கிறது நம்ம லிட்டில் ஃப்ளவர் மாடல் ஸ்கூலில். அதுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர் இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருக்கிறாங்க, வாழ்த்துறை எழுதியிருக்கிறாங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு வரியை சொன்னேன், இவ்வளோ நேரம் பேசுறதுக்கெல்லாம் அதுதான் முத்தாய்ப்பாக இருக்கும், என் வரியெல்லாம் அடிபட்டு போயிடும். அவர் சொன்ன ஒரு வரி இந்த புத்தகத்தை மேலும் மேலும் உயர்த்துங்கிறது என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அருவியில் நீராடி விட்டு வந்த வார்த்தைகளை அடுக்கி வைத்தது போல, அருவியில் நீராடி விட்டு வந்த வார்த்தைகளை அடுக்கி வைத்தது போல எல்லா பக்கங்களும் ஈரமாக இருக்கிற தொகுப்பு இது. இதுதான் அங்க ஒவ்வொருத்தருக்குமான ஒரு சிறப்பு தன்மை. நெல்லை ஜெயந்தா சொல்லியிருக்கிறாரு. அந்த நெல்லை ஜெயந்தா நம்முடைய நூல் வெளியீடுகளுக்கு வாராரு. இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரையும் உங்கள் அன்போடு அழைக்கிறோம். 9ஆம் தேதி மாலை 4:30 மிகச்சரியாக 4:30 மணிக்கு கோடீஸ்வரர் நகர். ஆமாம் ஆமாம், இரவு உணவு உண்டு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆமாம், அந்த கட்டுரை நூலையும் சேர்த்து வெளியிடுறோம். ஸோ அந்த மாதிரி அந்த நெல்லை ஜெயந்தா அங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் மலரினும் வெள்ளியது வந்து வெள்ளிய காதலை மலராக நம்ம மனதில் கொட்டுகிறது என சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் பாப்பா கேள்வி கேட்குங்களா? யாராவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஏனோ கொஞ்சம் அதோட முடிஞ்சதுலாம். அதுதான், அதாவது நாம என்ன பிறந்தது முதல் பேசி பழகியா இருந்தோம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு, இது போன்ற எல்லாமே எனக்கு ஏனோ கொஞ்சம் அந்த வார்த்தையை தொடுத்து நீங்க சொல்லணும். இது போன்ற நினைவுகள், இது போன்ற எல்லாமே எனக்கு ஏனோ கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். சரி, அச்சம் சும்மா சொல்லுங்க. ஏனோ நான் சொல்ற விதத்திலே நீங்க வந்துடும். அடுத்தது இது போன்ற எல்லாமே எனக்கு ஏனோ கொஞ்சம் டேஸ் தயக்கம். சரி, நீங்க அதுக்கு முந்தினதை நீங்க பாருங்க, அது யாரும் கிரகிக்க மாட்டேங்க, சும்மா பொழுதுபோக்கு மாதிரி கேட்கீங்க. ஏனோ கொஞ்சம் அதிர்ஷ்டம் இல்ல, அதுக்கு முன்னாடி சொல்றது இல்ல, நாம் என்ன பிறந்தது முதல் பேசி பழகியா இருந்தோம். நாம் என்ன பிறந்தது முதல் பேசி பழகியா இருந்தோம். இது போன்ற நினைவுகள் எல்லாமே எனக்கு ஏனோ கொஞ்சம் என்ன சொல்லியிருந்தா கொஞ்சம் டேஷ் உரைக்கிறது. இப்ப சொல்லுங்க, டேஷ் மட்டும் டேஷ் உரைக்கிறது. மண்டையில உரைச்சுதான்னு கேட்போம்ல, டேஷ் உரைக்கிறது. ஏனோ கொஞ்சம் டேஷ் உரைக்கிறது. ஒரு 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. 100 ரூபாய் வாங்குறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ரொம்ப கஷ்டமான. சரி, ரைட்டு. இப்போ யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்க சார். சும்மா யாராவது ஒரு ஆள் வந்திருக்காள்ல, இங்க இருக்கால சொல்லக்கூடாது, அங்க சரி. நம்ம ஐயா தான் நமக்கு புதுசா தெரியுது. புதுசுன்னு இல்லை, இங்க நம்ம வழக்கமான கூட்டத்துல ஐயா கொடுத்துடலாம். அவங்களும் முயற்சி பண்ணாங்க. என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏனோ கொஞ்சம் தாமதமாகத்தான் உரைக்கிறது. சொன்னீங்களா? தயக்கம் அதுதான் ஓரளவு தயக்கமாகத்தான் மண்டையில தாமதமாகத்தான் உரைக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லுறாரு இல்லையா, நம்ம என்ன பிறந்தது முதல் பேசி பழகியா இருந்தோம். இதை போன்ற நினைவுகள்லாம் எனக்கு லேட்டா தாங்க, நான் யாராவது லேட்டுன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். லேட்டா தாங்க புரியுது அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ரைட். ஒரு அன்பான நிமிடங்களை எனக்கு வழங்கிய அரை மணி நேரத்தை வழங்கிய கிளை நூலகத்துக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த 100 ரூபாயை நம்ம நூலாசிரியர் ஐயா
நான் உங்கள் பாப்பா கூட செல்லுமணி சொல்லலை முடிச்சிட்டீங்க முடிச்சு சொல்லி நான் உங்கள் பாப்பா செல்லுபடி சொன்னேன். அப்போதே கை மேலே போல அங்கே சரி, அதான் அடுத்த திருநாள்